சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஒரே ஃபேமிலியா இருந்தாலும் டவுட் வந்தா அக்யூஸ்ட் தான். அக்யூஸ்டுன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? முடிவு பண்ணல சார். டவுட் இருக்குன்னு சொல்லும்போது விசாரிக்கணும்ல. அதோட இங்க நடந்த எல்லாத்துக்கும் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். சரி, பண்றேன். நீங்க உங்க கடமையை செய்யுங்க, நான் தடுக்கல. ஆனா என் பையன் வந்துட்டான். அவன் வந்து டவுட் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா நீங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க. அவன் நிச்சயமா துளசிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான். சார் அப்படிலாம் பண்ண முடியாது. இது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக உங்க பையன் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் சார். டாக்டர், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சார். நர்ஸ், நீங்க ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். சொல்லு லக்ஷ்மி. ஏய் லக்ஷ்மி, என்னாச்சு? ஏன் அடாற? மாமா மாமா அத்தை. அத்தை? அழாம சொல்லு லக்ஷ்மி, அம்மாக்கு என்னாச்சு? மாமா மாமா அத்தை நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க மாமா. என்ன லக்ஷ்மி சொல்ற? ஆமா மாமா, சித்த வைத்தியர் வரான்னு சொல்லி துளசி வீல் சேர்ல வச்சு அத்தைய கூட்டிட்டு வந்தா. அப்போ அம்மா, டிரைவர் வண்டி எடுங்க. ஐயோ ஐயோ அம்மா 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 பாருங்க அவளை கண்ட்ரோல் பண்ணு. சிவகாமி, புடிச்சுக்க மாவளை, புடிச்சுக்க. துளசி, துளசி, வா துளசி, 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 வருமா துளசி. தம்பி
விஸ்வா 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 அம்மாவை பாருப்பா. விஸ்வா சார், உங்க சன்னுக்காகத்தான் நாங்களா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்துட்டாரு. நீங்க அவரை வச்சு சொல்ல சொல்லிட்டீங்கன்னா. சார், சடலமா இருக்கிறது அவனோட அம்மா சார். கொஞ்சமாச்ச எங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்கங்க சார். அவங்க அம்மாக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். சார், டைம் ஆயிடுச்சு சார். விஸ்வா,
அம்மாவை துளசி மாடியில இருந்து தள்ளி விட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம துளசி அப்படிப்பட்ட ஆளா? துளசியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். துளசி அப்படிப்பட்டவ இல்ல. எங்க அம்மா இருந்ததுக்கு துளசி காரணமா இருக்க மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு நீ போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன்னா துளசியை விட்டுருவாங்க. சொல்லுப்பா, போ. நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு இவங்க மேல டவுட் இருக்கா? எனக்கு டவுட் இல்லை. கன்ஃபார்ம் என் அம்மாவை இவதான் கொன்னு இருக்கா. விஸ்வா, என்னடா சொல்ற? உண்மைதான்ப்பா சொல்றேன். துளசி தான் என் அம்மாவை கொன்னு இருக்கா. இல்லடா. இல்லப்பா, இவதான். எனக்கு நல்லாவே தெரியும். வார்த்தைக்கு வார்த்தை சித்த மருத்துவரை கூப்பிடாத, அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா என் அம்மாவை இனிமே பார்க்க முடியாத அளவுக்கு கொலை பண்ணிட்டா. கொலைகாரி. டேய், நம்ம துளசி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. சும்மா இன்னும் அவளே நம்பிட்டு இருக்காதீங்கப்பா. எங்க அம்மாவை கொன்னவன் இனிமே இங்க இருக்க கூடாது. இவ இருக்க வேண்டிய இடமே ஜெயிலு தான். டே விஸ்வா, நீ பைரவி இல்லைங்கிற கோவத்துல பேசுறடா. எனக்கு நல்லா தெரியுது. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காதுடா. சொன்னா கேளு விஸ்வா. துளசி மேல வீணா பழி போடாதடா. டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ். அப்பா, ப்ளீஸ்டா. என்னப்பா நீங்க அம்மாவை கொன்னவளுக்காக ஏன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா இல்லப்பா, எனக்கு கோபம் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு வரலையா? என்ன விஸ்வா இப்படி எல்லாம் பேசுற? விஸ்வா, துளசி கொலைக்காரி எல்லாம் இல்லப்பா. அவ யாரோட மனசையும் காயப்படுத்த மாட்டா. அப்படிப்பட்டவளை நீ கொலைக்காரின்னு சொல்றியப்பா. சார், துளசி, என்னம்மா நீ ஏமா அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்லப்பா, எப்போ விஸ்வாவை கொலை பண்ணது நான் தானே சொல்லிட்டானோ, இனிமே நான் இங்க இருக்க முடியாதுப்பா. அவனோட இந்த எண்ணம் அவ்வளவு சீக்கிரம் அவன் மனசை விட்டும் போகாது. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு
அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பாக்குறதுக்கு பதிலா நான் ஜெயிலுக்கே போயிடலாம்ப்பா. ஐயோ, என்னம்மா நீ? என்ன அரெஸ்ட் பண்ணிக்கங்க சார். சார், என்ன சார்? அதான் அக்யூஸ்டே தப்பா ஒத்துக்கிட்டு நிக்கிறாள்ல, அப்புறம் என்ன? அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். குமாரி. ஓகே சார். துளசி, அண்ணே அண்ணே, துளசி அரெஸ்ட் பண்றாங்கண்ணே. சொல்லுண்ணே, அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுண்ணே. அண்ணே, விஸ்வா விட்டு சொல்லுண்ணே. போண்ணே, போய் சொல்லுண்ணே. போண்ணே. டே விஸ்வா, எந்திரா. டே எந்திரா. துளசி பாவண்டா, அவ எந்த தப்பும் பண்ணல. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுடா. போடா போ. துளசி, துளசிமா, துளசி. துளசி, எனக்கு ஐயோ, டேய், நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு பாவமும் பண்ணாத பொண்ணு துளசி, அவளை போய் சந்தேகப்பட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்க. இதெல்லாம் அநியாயம்டா. இத பாருடா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நான் சொல்றத கேளுடா. நீ கூட கிளம்பி வா, ஸ்டேஷனுக்கு போலாம். இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன்டா. அம்மாவை பறி கொடுத்த கோவத்துல பேசிட்டேன். துளசி என்னோட மனைவி, அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுடா போதும். துளசிய நாம கூட்டிட்டு வந்துடலாம்டா. அப்பா, நான் பண்ணது எனக்கு தப்பா தெரியல. நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன். வீணா என்ன காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா செத்ததுக்கு காரணம் அந்த துளசி தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் இந்த முடிவை மாத்திக்க போறதா இல்ல. விஸ்வா, ஏன்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? துளசி ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காதவப்பா. அவ எப்படிப்பா கொலை பண்ணியிருப்பா?
அவளை கொலைக்காரின்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி விஸ்வா மனசு வந்தது? விஸ்வா, நாங்க சொல்றது நம்புப்பா. துளசி நிச்சயமா உன் அம்மாவை கொலை பண்ணி இருக்க மாட்டா. நான் வயசுல பெரியவளா இருந்தாலும் உன் கால வேணா புடிச்சு கேக்குறேன்ப்பா. எங்களை நம்புப்பா. துளசிய காப்பாத்து விஸ்வா, காப்பாத்து. காப்பாத்து விஸ்வா, துளசிய காப்பாத்துப்பா. காப்பாத்து, காப்பாத்துப்பா. விடுங்க என்ன. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. சும்மா இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காம வீட்டை விட்டு வெளியே போங்க. விஸ்வா, அண்ணே, அண்ணே, மனுஷனாடா நீ? மனுஷனா? யார வெளியே போக சொல்ற? அவன் உன்னை பெத்த அம்மாடா.